வெல்கம் பேக் டு எஸ்எம்வி அகாடமிக் சேனல். இன்று வாட் இஸ் ஜீரோ ஹவர், ஜீரோ ஹவர்னால் என்ன என்று பார்ப்போம். இது நிறைய போட்டித் தேர்வில் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. பூஜ்ய நேரம் என்றால் என்ன அப்படின்னா, பூஜ்ய நேரம் என்னன்னு பாருங்கள். போர் அல்லது இராணுவத்தில் ஜீரோ ஹவர் என்பது தாக்குதல் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படும் சரியான நேரம். இப்போ அட்டாக் பண்ணுவாங்கன்னு நம்ம இராணுவத்தினர்னு வச்சுங்களேன், அவங்க எதிரிக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு எப்போ வருவாங்கன்னு அப்படி எதிர்பார்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த டைம் கேப் தான் ஜீரோ ஹவர்ம்போம். இது இடத்துக்கு இடம் மாறுபடும். பார்த்தீங்கன்னா பாருங்கள், எக்ஸ்பெக்டட் டைம் ஆஃப் வார் என்று முதல்ல பயன்படுத்தப்பட்டது முற்காலத்தில். தற்பொழுது பார்லிமெண்ட்டில் கேள்வி நேரம் முடிந்ததும் மக்களின் அவசர பிரச்சனைகள் பேசப்படும் நேரமும் ஜீரோ ஹவர்னு சொல்கிறோம். பார்லிமெண்ட் பேச்சுவார்த்தை முடிஞ்சோன்னா பிரச்சனைகளை பேசி முடிச்சோன்னா அடுத்தது ரெடியாக மக்களுடைய பிரச்சனை பேசப்படுறது தான் ஜீரோ ஹவர் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இடத்திற்கு தகுந்தாற்போல் மாறுபடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட்ஸ் ஜீரோ ஹவர் மீன்ஸ் த டைம் டு கெட் த கொஸ்டின் பேப்பர். ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் எது ஜீரோ ஹவர்னால், எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு கொஸ்டின் பேப்பர் வருதான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க பாருங்கள், அது ஜீரோ ஹவர். இப்போ ஜீரோ ஹவர்னால் உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சுருக்கும். இடத்துக்கு இடம் மாறுபடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பேரண்ட்டு நின்று பார்க்குறாங்க, ஸ்கூல் வேன் பொண்ணு வருதா, ஸ்கூல் வேன் வருதா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வருதான்னு பார்த்துட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டைம் கேப்பும் ஜீரோ ஹவர்னு சொல்லலாம். நம்ம ஈகராக எதிர்பார்க்குற அந்த டைம் கேப்பு தான் ஜீரோ ஹவர் அப்படிங்கிறோம். இது இடத்துக்கு இடம் மாறுபடும். அந்த காலத்தில் இது இராணுவத்தில் பயன்படுத்தினாங்க ஜீரோ ஹவர், அப்புறம் பார்லிமெண்ட்டில் அப்படிங்கிறது இந்த எக்ஸாம்பிளில் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ.